திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசைக்கல் மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம்பலம். சம்பந்த பெருமான் திரு அண்ணாமலைக்கு அந்த மலை மேல கொஞ்ச நாள் தங்கி இருக்கிற காலத்துல அருணாச்சலேஸ்வரருக்கு பதிகம் பாடி சமர்ப்பணம் பண்ணது பார்த்துட்டு இருக்கோம். 1ஆம் திருமுறை 69வது பதிகம். பண் தக்கேசி. தக்கேசி தானே? தக்கேசி. 1ஆம் திருமுறை 69வது பதிகம். அதில் 7 பாடல் பார்த்துட்டோம். எத்தனாவது பாடல் வரைக்கும் பார்த்தோம்? வந்தித்து இருக்கும் அடியார் தங்கள் வறுமேல் வினையோடு பந்தித்திருந்த பாவம் தீர்க்கும் பரமன் உரை கோவில் முந்தி எழுந்த முழவின் ஓசை முது கல் வரைகள் மேல் அந்தி பிறை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. அதான் ஞான வடிவமா இருக்கக்கூடிய அந்த அருணாச்சலேஸ்வரர் அண்ணாமலையப்பர் தன்னை வழிபடக்கூடிய அடியார்களை என்னெல்லாம் கர்ம வினைகள், விபரீதமான கர்ம வினைகள்லாம் அந்த ஜீவபாவத்தை ஸ்ட்ரெங்தன் பண்ணும்படியா கட்டி போட்டிருக்கோ அது எல்லாத்தையும் தீர்க்கறதுல ரொம்ப வல்லவர். பரமன், எல்லாத்தையும் கடந்த பரம்பொருளா இருக்கிறவர். முந்தி எழுந்த முழவின் மோசி முது கல் வரைகள் மேல், அந்த ஸ்தலத்துல அடியார்கள்லாம் வாசிக்க கூடின இந்த தாளவாத்தியம், முழவு வாத்தியத்தோட சப்தம் அந்த மலையோட கல்லுல மோதி அப்படி எதிரொலிக்கிறதாம். அந்த மலை மேல சந்தியா காலம் அப்படி சந்திரன் உதிச்சு அந்த மலையோட அணையும்படியா அந்திப்பிறை அணையும் சாரல் அப்படி இருக்கிற மலைச்சாரல் இருக்கிற இந்த அண்ணாமலை அப்பர் பாவம் தீர்க்கும் பரமன். 8வது பாடல். மறந்தான் கருதி வலியை நினைந்து. இதுவும் பார்த்துட்டோம் போல் இருக்கே. இது பார்த்துட்டோம். மறந்தான் கருதி வலியை ஜஸ்ட் சொன்னோம். மறந்தான் கருதி வலியை நினைந்து மாறா எடுத்தான் தோள் நிறந்தான் உரிய நெறிய ஊன்றி நிறைய அருள் செய்தார் திறந்தான் காட்டி அருளாய் என்று தேவரவர் வேண்ட அறந்தான் காட்டி அருளி செய்தார் அண்ணாமலையாரே. மரம் அப்படிங்கிறது இந்த தன்னோட வலிமையை வச்சுண்டு அடாபடியா வேலையை நடத்திக்கிறதுங்கிற அந்த சுபாவம், அந்த அந்த பாவத்தோட இருந்த ராவணன் வலியை தன்னோட என்னை யார் ஜெயிக்க முடியும், எனக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் நான் அடக்கி ஆண்டு என் வழிக்கு கொண்டு வந்துடுவேங்கிற பாவத்தோட இருந்த ராவணன் கைலை மலையை பெயர்த்து எடுக்க நிறந்தான் உரிய நிறைய ஊன்றி அவனுடைய பெயர்த்தெடுத்த தோள்கள் தலைகள்லாம் நசுங்கி போகும்படியா கைலை மலைக்கு கீழே வச்சு ஊன்றினார் ஈசன். அப்புறம் அவன் தப்ப உணர்ந்து ஈசனை ஸ்துதி பண்ண அவனுக்கு சமிருத்தமா அனுகிரகமும் பண்ணினார், நிறைய அருள் செய்தார். அவர் அடர்த்ததே அருள் தான். அதாவது ஒரு ஜீவன் தன்னோட, அதான் முன்னாடி பாட்டுல சொன்னார், பந்தித்திருந்த பாவம் தீர்க்கும் பரமன். ஜீவன் தன்னோட சாமர்த்தியத்துல நம்ம ஏதோ பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற தப்பான ரூட்ல போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னா, தப்பான ரூட்ல தான் பிடிவாதமா போவேன்னு ஒரு குழந்தை போயின்னு இருந்தா அம்மா அடிச்சாவது திருப்பி கொண்டு வர்றதுங்கிறது பெரிய ஒரு ஹெல்ப். அதான் மரக்கருணை. ஃபர்ஸ்ட் அதை பண்ணினார். அதுக்கப்புறம் தப்ப உணர்ந்து ஈசனை ஸ்துதி பண்ணினதுக்கு அப்புறம் அவனுக்கு அனுகிரகமும் பண்ணினார், நிறைய அருள் செய்தார். திறந்தான் காட்டி அருளாய் என்று தேவரவர் வேண்ட அறந்தான் காட்டி அருளி செய்தார். ஒவ்வொரு அக்கேஷன்லயும் தேவதைகளை கஷ்டப்படுத்தும்படியா, அசுரர்களோட வலிமை ஓங்கி கஷ்டப்படுத்தும் போதெல்லாம் ஈசன் கிட்ட பிரார்த்தனை பண்ணினப்பெல்லாம் அவளுக்கு அனுகிரகம் பண்ணி பல அக்கேஷன்ல அசுராலெல்லாம் வதம் பண்ணி அவளை காப்பாத்திருக்கார். அப்படி அறம் தர்மத்தை நிலைநாட்டக்கூடின அந்த ஈசன் இந்த அண்ணாமலை ஈசன் தானே. தேடிக்காணார் திருமால் பிரமன் தேவர் பெருமானை மூடி ஓங்கி
முது வேய் உகுத்த முத்தம் பலகொண்டு கூடி குறவர் மடவார் குவித்து கொள்ளவம்மின் என்று ஆடிப்பாடி அளக்கும் சாரல். பிரம்ம விஷ்ணுக்களுக்கு ஒரு வாட்டி ஒரு காலத்துல வந்து ஒரு ஆர்கியூமெண்ட் வந்தது, யார் நம்மளுக்குள்ள வந்து பெரியவா அப்படின்னு. அப்ப அவளுக்கு முன்னால ஈசன் வந்து ஒரு ஞான ஒளி வடிவமா ஆவிர்வவிக்கிறார். அவ வந்து அதை ஒரு பிசிக்கல், அதாவது மேனிஃபெஸ்டேஷன்ல ஒரு அம்சமா நினைச்சிட்டு அதை ஒரு போட்டிக்கா வச்சுக்கிறா. சின்ன குழந்தையெல்லாம் யார் 2 பேர்ல யார் அந்த பொருளை போய் முதல்ல மரத்தை போய் முதல்ல தொடுறாளோ அவ ஜெயிச்சோம் அப்படிங்கிற மாதிரி, யார் வந்து இந்த என்னன்னே தெரியாத தன்மையோட இருக்கிற ஒளியோட பிகினிங்கும் எண்டியும் வந்து யார் பிகினிங்கோ எண்டியோ அதை ஏதோ ஒரு பாயிண்ட்டை யார் முன்னாடி பார்க்குறாளோ அவள் தான் வந்து பெரியவான்னு தனக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுட்டு தேட போக காணவில்லை. அது அந்த மேனிஃபெஸ்டேஷனுக்கு அப்பாற்பட்ட பொருளாக இருந்ததுனால அதோடைய பிகினிங் எண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸில் இருக்கிற ஒரு வஸ்து இல்லைங்கிறத உணர்ந்தாவா. தேடி காணார் திருமால் பிரமன் தேவர் பெருமானை, எல்லாத்துக்கும் அதிபதியாக இருக்கிற அந்த பரம்பொருளை மூடி ஓங்கி அந்த ஈசன் தான் வந்து இந்த மலை ரூபமாக அந்த அண்ணாமலையில் இருக்கார். அந்த அந்த மலையில வந்து அந்த சாரல்ல நல்ல முத்தி வளர்ந்துருக்கிற மூங்கில்கள்லாம் வந்து அப்படி தன்னால வெடிச்சு அதுக்குள்ளேருந்து முத்துக்கள்லாம் கீழே செதறி விழுறது. முது வேய் உகுத்த முத்தம். அது அது மலைச்சாரல்ல வாழக்கூடிய குறவர்கள், குறவ ஜாதியை சேர்ந்தவர்கள், வேடுவர்கள், மறவர்கள் அவெல்லாம் வாழற இடம் இந்த குறிஞ்சி நிலம், மலை சார்ந்த இடம். அந்த அந்த கிளானை சேர்ந்த அந்த பெண்கள் குறவர் மடவார், அவ வந்து அந்த முத்தெல்லாம் செதறி கிடக்கிறதெல்லாம் பொறுக்கி எடுத்து நிறைய கிடைச்சிருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு, குவிச்சு வச்சிருக்காளாம். குவித்து கொள்ளவம்மின் என்று ஆடிப்பாடி அளக்கும் சாரல். வாங்கோ எல்லாரும் வந்து இந்த முத்தெல்லாம் எடுத்துன்னு போங்கோ அப்படின்னுட்டு ஆடி பாடி அதெல்லாம் ஏதோ மறக்கா மாதிரி ஒரு மெஷர்ல வச்சு மெஷர் பண்ணி அவளுக்கு கொடுத்துட்டு இருக்காள். அத்தனை முத்து கொட்டி இருக்கு இங்க மலைச்சாரல்ல இதுல இருந்து மூங்கில்ல இருந்து. அப்படி இருக்கிற சீன்ஸ் எல்லாம் காணப்படக்கூடிய இந்த சாரல் இந்த அண்ணாமலை தானே. அளக்கும் சாரல் அண்ணாமலையாரே தட்டை இடுக்கி தலையை பறித்து சமனே நின்று உண்ணும் பிட்டர் சொல்லு கொள்ள வேண்டாம் பேணி தொழுமின்கள். இந்த சமண மதத்தை சேர்ந்தவர்கள் கையில வந்து தட்டை அப்படி இடிக்கிண்டு வீடு வீடா பிக்ஷை போய் அதுல பிக்ஷை வாங்கி சாப்பிட்றவா, தலையை பறிப்பவர்கள், தலைமுடியெல்லாம் வந்து ஒன்று ஒன்றா புடுங்கிறது, லுஞ்சித்த கேசான், அதெல்லாம் அவளுக்கு ஒரு தபஸ்சரியை. அதாவது சரீரத்தை கஷ்டப்படுத்துறதுங்கிறது தபஸ் கிடையாது. அப்படி அவளுக்கு ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். தலைமுடியெல்லாம் ஒன்று ஒன்றா பறித்து பிக்ஷை வாங்கி பிக்ஷை வாங்கி சாப்பிட்டு நின்றுண்டே சாப்பிட்டு வெயிலில் சுற்றிண்டு அப்படிலாம் இருக்கிற ப்ராக்டிசஸ் இருக்கிற அந்த சமண மதத்தை சேர்ந்தவர்கள் நின்று உண்ணும் சமன், தலையை பறித்து நின்று உண்ணும் சமன், பிட்டர் சொல்லு கொள்ள வேண்டாம். அவளுக்கு வந்து அனுபவம் இல்லை. இப்படியெல்லாம் வெளியில பார்க்கறதுக்கு வந்து ஏதோ சரியெல்லாம் ரொம்ப கஷ்டமான காரியங்கள்லாம் பண்ற மாதிரி, ரொம்ப பெரிய தபஸ்விகள் மாதிரி எல்லாம் இருக்கிற மாதிரி கண்டாலும் அவர்களுக்கு வந்து அனுபவம் இல்லை. தன்னுடைய தான் என்னங்கிறத வந்து பியூர் ஃபார்ம்ல வந்து உணராதவர்கள். அதனால அவளோட சொல்லுக்கு வந்து எந்த வெயிட்டும் கிடையாது. பிட்டர் சொல்லு கொள்ள வேண்டாம். அவ சொல்ற உபதேசங்களை எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணி ஒரு ஜீவனுக்கு வந்து முக்தி கிடைக்காது. அது அடைஞ்சவா வந்து அந்த டேஸ்டோட சொல்றதுலே தான் கிடைக்கும். அதனால அவ வாக்க வந்து எடுத்துக்காதுங்க. பிட்டர் சொல்லு கொள்ள வேண்டாம் பேணி தொழுமின்கள். இந்த பரம்பொருளான ஈசன் வந்து இந்த அருணாச்சலத்துல இந்த மலை ரூபத்துல இருக்கார். அவரையே நாடி அவரையே தொழுங்கோ. வட்டமுலையாள் உமையாள் பங்கர், இதெல்லாம் ஸ்திரைன பாவத்தோட லட்சணமா இருக்கிற உமையம்மையை தன்னுடைய இடபாகத்துல கொண்ட அந்த ஈசன் மன்னி உரை கோவில், ரொம்ப ஸ்திரமா எழுந்தருள் இருக்கிற ஸ்தலம். மலை ரூபத்திலையும் இருக்கிறவர், கோயில் கொண்டும் இருக்கிறவர். அட்டம் ஆழித்திரள் வந்து அணையும் அண்ணாமலையாரே. அந்த மலைச்சாரல்ல வந்து சிங்கங்கள்லாம் வாழறது, ஆழி
சிங்கங்கள்லாம் வந்து திரள் வந்து அங்க ரொம்ப சௌக்கியமா இந்த மலைச்சாரல் அப்படி வந்து சிங்க கூட்டங்கள்லாம் வாழக்கூடின இந்த அண்ணாமலை தான் வந்து அந்த பரம்பொருள். அதை தொழுங்கோ, இவா சொல்றதெல்லாம் கேட்காதீங்கோ. 11வது பாடல். அல்லாடு அரவம் இயங்கும் சாரல் அண்ணாமலையாரை நல்லார் பரவப்படுவான் காழி ஞான சம்பந்தன். அரவம், அல்லாடு அரவம் இயங்கும் சாரல். இந்த அருணாச்சல மலைச்சாரல்ல வந்து பாம்புகள்லாம் ஊறதான். பல அனிமல்ஸ் எல்லாமே சொல்லிவிட்டார். ஏனம் சொன்னார், இன்னும் வேற ஏதோ மானு, யானை, சிம்மமாச்சு, புலியாச்சு, இப்ப பாம்பு. அல்லாடு அரவம் படம் எடுத்து ஆடக்கூடின பாம்புகள்லாம் இயங்கும் சாரல், அப்படி ஊர்ந்து போகக்கூடின மலைச்சாரல். இந்த அண்ணாமலைய வந்து நல்லார் பரவப்படுவான் காழி ஞான சம்பந்தன். சிரேஷ்டமானவர்கள், யாருக்கு வந்து பொருள் என்னன்னு தெரியுமோ அவ வந்து இந்த ஞான சம்பந்தனை ஸ்துதி பண்றா. அது வந்து தான்கிற இண்டிவிஜுவல் சென்ஸோட யாராலையும் சொல்லவே முடியாது இல்லையா? இண்டிவிஜுவல் சென்ஸ் இருந்தா தாசன், அடியேன் அப்படியெல்லாம் சொல்லிக்க முடியும். எல்லாம் வஸ்து என்னன்னு தெரிஞ்சவா வந்து எந்த ஞான சம்பந்தனை புகழ்ந்து ஏத்துறாளோ அந்த சம்பந்தன் வாக்கால இந்த அண்ணாமலையார ஸ்துதி பண்ணி வந்த பாடல். நல்லார் பரவப்படுவான் காழி ஞான சம்பந்தன் சொல்லால் மலிந்த பாடலான 10 இவை கற்று. கத்துக்கிறதுங்கிறது, படிக்கிறதுங்கிறது ஒண்ணு இருக்கு, ஓதுறதுங்கிறது இருக்கு. கத்துக்கிறதுங்கிறது அதுல ஆழ்ந்து ஊன்றி அதோட ரிலேட் ஆகிறது, அது நம்மளோட தான் ஆக்கிக்கிறது. அப்படி இந்த பதிகத்தை வந்து சம்பந்தன் வாக்கால வந்த சொல்லால் மலிந்த பாடலான 10. வாக்குனால ரொம்ப ஈஸியா அந்த அண்ணாமலையாரோட பிரசன்ஸை வந்து கொடுக்கக்கூடிய அந்த தமிழ் பதிகத்தை வந்து சொல்ல, அது கத்துண்டு அது இந்த பாடலை ஓதி அது மூலமா அண்ணாமலையாரை உணர்பவர்களுக்கு இவை கற்று வல்லாரெல்லாம் உணர்ந்து இந்த பதிகத்தை ஓத வல்லவர்களுக்கு வானோர் வணங்க மன்னி வாழ்வாரே. தேவதைகள் எல்லாம் ஸ்துதி பண்ற மாதிரி அப்ப அவ்வளோ வைபவமா இருப்பா. தேவதைகள் வந்து சூப்பர் ஹியூமன் இல்லையா? பகவானுக்கு அடங்கின பொருள். அவ வந்து தொடர மாதிரி அப்படின்னா ஈசனுடைய தன்மையே வந்து சித்திக்கிறதுன்னு அர்த்தம். தேவதைகள்லாம் வந்து ஸ்துதி பண்ணும்படியா பொருந்தி வாழது. அதாவது ஸ்திரமா இருக்கிற ஒரு பொருள் வந்து அந்த பரம்பொருள் தான், அதோட கலந்து பொருந்தி வாழ்வா, அதாவது தன்னை உணர்வா அப்படிங்கிறது இந்த பதிகத்தோட பலன். இந்த பதிகத்தை ஓதி உணர்ந்தாலே வந்து தன்னை உணர்ந்து விடுவா அப்படிங்கிறது இந்த பதிகத்தோட பலன். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பெரிய புராணம். 2869வது பாடல். ஆதிமூர்த்தி கழல் வணங்கி அங்கன் இனிதின் அமரும் நாள் பூதநாதர் அவர் தம்மை பூவார் மலரால் போற்றி இசைத்து காதலால் அத்திருமலையில் சில நாள் வைகி கமழ் கொன்றை வேத கீதர் திருப்பதிகள் பிறவும் பணியும் விருப்பு உருவார். அந்த அருணாச்சல ஸ்தலத்துல வந்து இந்த மலை மேல அப்படி கொஞ்ச நாள் தங்கி இருக்கிற அன்போட இருக்கிற நாட்கள்ல இந்த பூவார் மலர் கொண்டுன்னு தொடங்கக்கூடிய திருப்பதிகம் பாடி அந்த ஈசனை தொழுது அன்போட கொஞ்ச நாள் இருக்கார். அப்புறம் வந்து ஈசன் எழுந்தருள் இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஸ்தலங்கள்ல எல்லாம் போய் அவரை வழிபடணும் அப்படின்னு ஈசனுடைய பிரேரணையினால அன்பு ஏற்பட்டு அங்கேருந்து கிளம்பணும்னு பார்க்கிறார். மங்கை பங்கர் திருவருளால் வணங்கி போந்து வடதிசையில் செங்கண் விடையார் பதி பலவும் பணிந்து புகழி செம்மலார் துங்க வரைகள் கான் பலவும் கடந்து தொண்டை திருநாட்டில் திங்கள் முடியார் இனிது அமரும் திரு ஓத்தூரை சேருற்றார். அப்படியே திருவண்ணாமலையிலேருந்து கிளம்பி வடக்க, தொண்டை நாடுங்கிறது நடுநாடுக்கு வடக்க இருக்கு இல்லையா? ஸோ வடக்க அப்படி யாத்திரை பண்ணிகிட்டே போறார். உமையம்மையோட எழுந்தருளி இருக்கிற ஈசன் இருக்கிற ஸ்தலங்கள்லாம் வடதிக்குல வழியில வரக்கூடிய
ஸ்தலங்கள், ரிஷபாரூடருடைய ஸ்தலங்கள் எல்லாத்துலேயும் வந்து அவரை ஸ்துதி பண்ணி நமஸ்காரம் பண்ணி பதிகம் பாடிண்டு புகழிங்கிற சீர்காழிக்கு சீர்காழியில் தோன்றின அப்படி ஒரு வைபவமான சம்பந்த பெருமான் துங்க வரைகள் கான் பலவும் கடந்து ரொம்ப உயரமான மலைகளெல்லாம் கடந்து காடுகள்லாம் கடந்து ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் மத்தியில் அதெல்லாம் கொஞ்சம் ஜன நடமாட்டம்லாம் ரொம்ப இல்லாத இடத்துல மலைகள் காடுகள் பெரிய நதிகள் எல்லாம் இருக்கும். அது எல்லாத்தையும் கடந்து தொண்டை நாட்டுக்கு போறார். தொண்டை திருநாட்டில் திங்கள் முடியார் இனிது அமரும் திரு ஓத்தூரை சேருற்றார். தொண்டை நாடுக்கு போயாச்சு. சோழ நாட்டுல நடுநாடு தாண்டி தொண்டை நாட்டுக்கு போய் சந்திரகலைய ஆபரணமா அணிஞ்சுட்டு இருக்கிற ஈசன் ஆனந்தமா எழுந்தருள் இருக்கிற திரு ஓத்தூருங்கிற ஸ்தலம் காஞ்சிபுரத்துக்கு கொஞ்சம் தெற்க இருக்கு. அந்த ஸ்தலத்தை செய்யாறு நதிக்கரையில இருக்கிற ஸ்தலம் திரு ஓத்தூருங்கிற ஸ்தலத்துக்கு போய் சேர்ந்தார். தேவர் முனிவருக்கு ஓத்து அளித்த திரு ஓத்தூரில் திருத்தொண்டர் தாவில் சண்பை தமிழ் விரகர்தாம் அங்கு அணைய களி சிறந்து மேவும் கதலி தோரணங்கள் விளக்கு நிறைத்து நிறை குடமும் பூவும் பொரியும் சுண்ணமும் முன் கொண்டு போற்றி எதிர்கொண்டார். திருவோத்தூருங்கிற ஸ்தலத்துக்கு ஊருக்குள்ள நுழையறதே அந்த ஊர்ல இருக்கிறவாளுக்கெல்லாம் தெரிய வருது சம்பந்த பெருமான் வரார், சண்பையை சேர்ந்த தமிழ் விரகர் வரார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு கதலி தோரணங்கள் வாழை மரம் தோரணங்கள்லாம் நாட்டி ஊரை அலங்கரணம் பண்ணி எல்லார் வீட்டு வாசலையும் விளக்கு ஏற்றி வச்சு பூர்ண கும்பம்லாம் வச்சு புஷ்பமும் இந்த பொரி சுண்ண பொடி அதெல்லாம் வந்து நல்ல குட் லக் அந்த நல்ல சகுனம் அந்த மாதிரி இதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய திரவியங்கள் எல்லாத்தையும் கலந்து அப்படி வீசுறது எல்லார் மேலேயும் பூவும் பொரியும் சுண்ணமும் முன் கொண்டு போற்றி எதிர்கொண்டார். இதெல்லாம் எடுத்து அப்படி தூவிண்டு பூர்ண கும்பம் எடுத்துட்டு விளக்கேற்றி வச்சுண்டு அந்த குரூப்பை சம்பந்த பெருமான் ஊருக்குள்ள நுழையிறப்போ அந்த குரூப்பை வந்து எதிர்கொண்டு அழைக்கிறா ஓத்தூர்ல இருக்கிற ஜனங்கள். ஷண்பை வேந்தர் தன் தரள சிவிகை நின்றும் இழிந்து அருளி நண்பின் மிக்க சீர் அடியார் சூழ நம்பர் கோபுரம் சூழ் விண் பின்னாக முன் ஓங்கும் வியன் பொன் புரிசை வலம் கொண்டு பண்பு நீடி பணிந்து எழுந்து பரமர் கோயிலுள் அடைந்தார். அடியார்கள்லாம் கூப்பிட வந்திருக்கா, அதனால சிவிகையிலேருந்து தான் கீழே இறங்கி வந்து அவளோட வரவேற்பை ஏத்துண்டு அவளோட சேர்ந்து ஊர்ல பிரவேசமாயி நேர கோவிலுக்கு போறார். கோவிலுக்கு போனாக்க ஆகாசம் வந்து அப்புறம்தான் ஒசரமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாத மாதிரி ஈசனுடைய பொன்மயமான இந்த கோவில் கோபுரம் அப்படி வசந்து இருக்கக்கூடிய கோபுரத்தை வந்து கோபுரத்தோட அந்த கோவிலை வந்து பிரதட்சணம் பண்ணி முன்னால விழுந்து நமஸ்காரம் பண்ணி கோவிலுக்குள்ள நுழையிறார். வாரணத்தின் உரி போர்த்த மைந்தர் உமையாள் மணவாளர் ஆரணத்தின் உள்பொருளாய் நின்றார் தன் முன் அணைந்து இறைஞ்சி நாரணர்க்கும் பிரமர்க்கும் நன்னர்க்கு அரிய கழல் போற்றும் காரணத்தின் வரும் இன்ப கண்ணீர் பொழிய கைதொழுதார். அது ஓத்து அப்படிங்கிறதே வந்து வேதத்துக்கு இருக்கிற கூடின ஒரு சொல். ஓத்துங்கிறதோட அர்த்தமே வேதம் தான். திரு ஓத்தூருங்கிறது வந்து ஈசன் வேதங்களை எல்லாம் அருளி செய்தவர் அந்த ஸ்தலத்துல, அதனால அந்த ஸ்தலத்துக்கே ஓத்தூர்னு பேரு. அந்த ஈசன் சந்நிதிக்கு போறார். யானையோட தோலை உரிச்சு மேல போத்தின்னு இருக்கிற அந்த ஈசன் உமையாள் மணவாளர், உமையம்மைய வந்து தன் கூடவே வச்சுட்டு இருக்கிறவர் ஆரணத்தின் உட்பொருளாய் நின்றார். வேதத்தை வந்து எல்லாருக்கும் ரிவீல் பண்ணின ஸ்தலம். அந்த வேதத்தோட உட்பொருளா இருக்கிற அந்த அனுபவமே ஸ்வரூபமா திருமேனி கொண்டு இருக்கார் அங்க ஈசன். அவர் சந்நிதிக்கு போய் அவருக்கு நமஸ்காரம் பண்ணினாக்க நாரணர்க்கும் பிரமர்க்கும் நன்னர்க்கு அரிய கழல் போற்றும் காரணத்தின் வரும் இன்பம். அன்னைக்கு பிரம்ம விஷ்ணுக்களால தெரிஞ்சுக்க முடியாத ஈசன் இன்னைக்கு வந்து இந்த கோவில்ல நம்மளோட வழிபாட்டை எடுத்துக்கும்படியா நம்மளுக்கு முன்னால எழுந்தருளி இருக்காரே அப்படிங்கிற அவருடைய சௌலபியத்தை நினைச்சுண்டு ஆந்தரிகத்துல அப்படியே ஆனந்தம் பொங்கி எழ
கண்கள்ல இருந்து நீர் பொழிய கையால தொழுதுண்டு அப்படி சந்நிதியில நிற்கிறார். தொழுது விழுந்து பணிந்து எழுந்து சொல் மாலைகளால் துதி செய்து முழுதும் ஆனார் அருள் பெற்று போந்து வைகி முதல்வர் தம்மை பொழுது தோற்றும் புக்கு இறைஞ்சி போற்றி செய்து அங்கு அமர்வார் முன் அழுது வணங்கி ஒரு தொண்டர் அமணர் திறத்து ஒன்று அறிவிப்பார். அப்படி ஆந்தரிக்கம் உருகிறது சந்நிதியில. விழுந்து நமஸ்காரம் பண்ணி ஸ்துதி பண்ணி அழகான பதிகங்கள் பாடி அவரை ஸ்துதி பண்ண, அந்த பதிகம்லாம் நம்மளுக்கு கிடைக்கல. பதிகம் பாடி ஸ்துதி பண்ணி சகலமும் ஆன ஈசன் எல்லாமாவும் இந்த என்டையர் மேனிஃபெஸ்டேஷனா ஆயிருக்கிற அந்த பரம்பொருளோட கிருபைக்கு பாத்திரமாகி அங்கேயே கொஞ்ச நாள் தங்கி இருக்கார். தங்கி இருக்கிற காலத்துல ஒவ்வொரு வேளை பூஜைக்கும் வந்து ஈசனோட சந்நிதியில அவரை தொழுது ஸ்துதி பண்ணி பாடின்னு இருக்கார். அது எதுவுமே கிடைக்கல நமக்கு அந்த பதிகம். அப்படி கொஞ்ச நாள் தங்கி ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஈஸ்வர தரிசனம் பண்ணி அங்க இருந்துட்டு ஒரு நாள் அந்த கோவில்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற காலத்துல ஒரு தொண்டர், அந்த ஸ்தலத்திலேயே லோக்கலா இருக்கக்கூடிய ஒருத்தர், ஈசனுக்கு அன்பு பூண்டவர், அவர் வந்து சம்பந்த பெருமானை பார்த்து நமஸ்காரம் பண்ணி அழுதுண்டே ஒரு நியூஸ் சொல்றார். இந்த அங்க இருக்கக்கூடிய சமணர்கள் ஏதோ பண்ணினதை பத்தி சம்பந்த பெருமான்கிட்ட ஒரு ரிப்போர்ட் சொல்றார். அங்கை அனல் ஏற்றவர்க்கு அடியேன் ஆக்கும் பனைகள் ஆன எல்லாம் மங்குல் உற நீண்டு ஆண் பனையாய் காயாவாக கண்ட அமணர் இங்கு நீர் இட்டு ஆக்குவன காய்த்தற்கு அடை உண்டோ என்று பொங்கு நகை செய்து இழித்து உரைத்தார் அருள வேண்டும் என புகழ. அது அடியார் வந்து என்ன பண்றார், அந்த ஸ்தலத்துல ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னுட்டு பனை மரங்கள்லாம் வளர்த்திருக்கார். நம்மளும் ஆத்துல தோட்டத்துல செடி எல்லாம் போடுறோம் இல்லையா, புஷ்ப செடி பழ மரங்கள் எல்லாம் வச்சு ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னுட்டு வளர்க்குற மாதிரி அவர் வந்து பனை மரம் வளர்த்து இந்த பனம் பழத்தை வந்து ஈசனுக்கு சமர்ப்பணம் பண்ணணும் அப்படின்னு ஆசையோட வளர்த்திருக்கார். ஆனா அது எல்லாம் வந்து ஆண் பனையா ஆயிடுத்து. நம்ம கண்ணு வைக்கிறச்சே தெரியாது, அதனால அவர் ஏதோ வச்சு விட்டார். வச்சதெல்லாம் வந்து ஆண் பனையா போச்சு. அது வந்து கொலையே வரல, காய் வராது ஆண் பனையில. பெண் பனை மரத்துல தான் வந்து இது வரும், கொலை வரும். ஸோ அந்த ஆண் பனையா போயிடுச்சு, அது எதுவுமே காக்கல. அதை பார்த்து அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அந்த சமண மதத்தை சேர்ந்தவர்கள்லாம் அவரை ரொம்ப கேலி பண்றா. நீ என்னமோ ஈசனுக்கு கைங்கரியமா வந்து இந்த மரமெல்லாம் நட்டிருக்கேன், அவருக்கு வந்து சமர்ப்பணம் பண்ண போறேன்னு சொன்னியே, அப்ப ஈசன் வந்து இந்த மரம் காய்க்காத மரத்தெல்லாம் காய்க்க வைப்பாரா அப்படின்னு கேலியா கேட்டு அவரை வந்து மனசு கஷ்டப்படுத்துறா. சிரிச்சு கேலி பண்றா. இழுத்து உரைத்தார் அருள வேண்டும், அப்படி நீங்க தான் ஏதாவது எனக்கு கிருபை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அழுதுண்டே அந்த தொண்டர் வந்து சம்பந்த பெருமான்கிட்ட சொல்றார். சொல்ல பரமனார்த்தம் திருத்தொண்டர் பண்பு நோக்கி பரிவு எய்தி விரவு காதலுடன் விரைந்து விமலர் கோயில் புக்கு அருளி அறவும் மதியும் பகை தீர அணிந்தார் தம்மை அடிவணங்கி இரவு போற்றி திருப்பதிகம் இசையில் பெருக எடுத்து அருளி. அது அந்த பக்தரோட பாவத்தை பார்த்தார். அவர் வந்து உண்மையா ஈசனுக்கு சமர்ப்பணம், அது ஏதோ சேலஞ்ச் மாதிரி எடுத்துட்டா வில் ப்ரூவ் யூ ராங் அப்படிங்கிற மாதிரி பாவத்துல எல்லாம் இல்ல. அந்த ஈசனுக்கு உண்மையா தான் சமர்ப்பணம் பண்ணணும்னு பண்ணின மரங்கள்லாம் அந்த மாதிரி காக்காதிக்கு ஆயிடுத்து. அது இப்படி 4 பேர் ஈசனையும் பழிச்சு பேசுற மாதிரி ஆயிடுத்துங்கிற உண்மையான துக்கத்தோட சொல்றார். அப்படிங்கிறத பார்த்து அவர் பால் ஒரு பரிவு ஏற்பட்டது. உடனே வேகமா ஈசனுடைய கோவிலுக்கு போய் அன்போட சந்நிதிக்கு போய் பாம்பையும் சந்திரகலையும் தன்னுடைய தலையில, அது ரெண்டும் பரஸ்பரம் வேறுபட்ட பொருட்களா இருந்தாலும் ஒரு பிரச்சனையும் இல்லாம சமாதானமா தன்னோட தலையில தரிச்சுட்டு இருக்கக்கூடிய ஓத்தூர் ஈசனுடைய சந்நிதிக்கு போய் அவர் திருப்பாதத்துல நமஸ்காரம் பண்ணி ஈசன் கிருப்பையினால ஒரு திருப்பதிகம் பாடுறார். விருப்பு மேன்மையே திருக்கடை காப்பு அதனில் விமலர் அருளே குறும்பை ஆண்பனை ஈனும் என்னும் வாய்மை குலவுதலால்
நெருங்கும் ஏற்று பனை எல்லாம் நிறைந்த குலைகளாய் குறும்பை அரும்பு பெண்ணையாகி இடக்கண்டார் எல்லாம் அதிசயித்தார். அது பதிகம் பாடுறார் ஈசன் சந்நிதியில. பாடியதோட ஃபைனல் பாட்டு திருக்கடைக்காப்புல வந்து குறும்பை ஆண்பனை ஈனும். இந்த ஆண்பனை மரங்களா இருந்தாலும் அது வந்து பழம் ஈனும் அப்படின்னு வார்த்தைகள் வரும்படியா அந்த பதிகத்துல வந்ததுனால அந்த வாக்கு சத்தியமான ஈசனுடைய வாக்கு இல்லையா, அதனால அது வந்து பொய்க்காது. அந்த அப்படி பதிகத்துல வந்ததுனால அந்த பனைகள்லாம், அந்த ஆண் பனை மரங்கள்லாம் வந்து பெண் பனை மரங்களா ஆகி அப்படியே கொத்து கொத்தா காய்ச்சு அப்படியே தொங்குறது அவர் அந்த பதிகம் பாடுறதோட. அதை பார்த்து எல்லாரும் வந்து ஆச்சரியப்படுறா. அந்த பதிகம் வந்து 1ஆம் திருமுறை 54வது பதிகம். பண் வந்து பழம் வந்து பழம் தக்கராகம். பழம் பஞ்சுரம் பழம் தக்கராகம். 1ஆம் திருமுறை 54வது பதிகம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூத்தேந்தாயன கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை எண்ணும் கால் ஓத்தோர்மேய ஒளி மழுவாள் அங்கை கூத்தீர் உம்ம குணங்களே இடையீர் போகா இளமுலையாளை ஓர் புடையீரே புள்ளிமான் உரி உடையீரே உம்மை ஏத்துதும் ஓத்தூர் சடையீரே உமதாளே உள்வேர் போல நொடிமையினார் திறம் கொள்வீர் அல்குல்லோர் கோபனம் ஒள்வாழை கனி தேஞ்சொரி ஓத்தூர் கல்வீரே உம காதலே தோட்டீரே துத்தியை தலை நாகத்தை ஆட்டீரே அடியார் வினை ஓட்டீரே உம்மை ஏத்துதும் ஓத்தூர் நாட்டீரே அருள் நல்குமே குழையார் காதீர் கொடுமழுவாட்படை உழையாழ்வீர் திருவோத்தூர் பிழையா வண்ணங்கள் பாடி நின்றாடுவார் அழையாமே அருள் நல்குமே மிக்கார் வந்து விரும்பி பலியிட தக்கார் தம் மக்களீர் என்று உள்காதார் உளரோ திருவோத்தூர் நக்கீரே அருள் நல்குமே தாதார் ஒன்றை தயங்கு முடியுடை நாதா என்று நலம் புகழ்ந்து ஓதாதார் உளரோ திருவோத்தூர் ஆதீரே அருள் நல்குமே என்றான் இம்மலை என்ற அரக்கனை வென்றார் போலும் விரலினால் ஒன்றார் மும்மதில் எய்தவன் ஓத்தூர் என்றார் மேல் வினை ஏகுமே
நன்றா நான் மறையானோடு மாலுமாய் சென்றார் போலும் திசையெல்லாம் ஒன்றாய் ஒள் எரியாய் மிக ஓத்தூர் நின்றீரே உமை நேடியே காரமண் கலிங்கத்துவராடையர் தேரர் சொல்லவை தேரன்மின் ஓரம்பால் எகில் எய்தவன் ஓத்தூர் சீரவன் கழல் சேர்மினே குறும்பை ஆண் பனையின் குலை ஓத்தூர் அரும்பு கொன்றை அடிகளை பெரும் புகழியுள் ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை வீடே ஓத்தூர் அடிகளை ஞான சம்பந்தன் சொல் விரும்புவார் வினை வீடே. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடே சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூத்தேர்ந்தாய் என கொண்டு நின் பொன்னடி ஏத்தாதார் இல்லை. எண்ணும் கால் ஈசன் நினைச்சு பார்த்தா, அதாவது எல்லா பொருட்களுமே எல்லா ஜீவன்களுடைய சரியுமே அந்த நிம்மதிங்கிற ஒரு வஸ்துவை நோக்கிதான் போகிறது. அதான் அண்ணாமலையான் சொல்லுவார், எவ்ரிபடி இஸ் அ வர்ஷிப்பர் ஆஃப் தட் ஸ்டேட், egoless state. Everybody is a worshipper of that egoless state. Everybody wants that only. அதனால யோசிச்சு பார்த்தா அந்த பரம்பொருளா இருக்கிற அந்த ஈசனை நாடாதவர்கள் யாருமே இல்லை. ஈசன் தன்னுடைய அழகிய திருக்கரத்துல ஒரு ஷார்ப்பா அப்படி இருக்கு, பளபளான்னு மின்ன கூடின மழு வாழ்படைய ஏந்தின்னு இருக்கிறவர் வெண்மழு வாழ் அங்கை ஓத்தூர்மேய கூத்தீர். நடனமாட வல்லவர், அந்த குணங்களை உடையவர். உம்மை இவர் பூ சமர்ப்பணம் பண்ணி ஏத்தலைன்னு சொல்றார். பூ சமர்ப்பணம் பண்றதுங்கிறது நம்மளோட பாவங்களை சமர்ப்பணம் பண்றதுதான். எல்லா ஜீவன்களுக்கும் லட்சியமா இருக்கிற அந்த பொருளா இருக்கிற ஈசனை நாடாதவர்கள் யாரும் இல்லை, அனலைஸ் பண்ணி பாக்குற காலத்துல. அதனால உன்னையதான் எல்லா ஜீவன்களும் தெரிஞ்சோ தெரியாமையோ நாடின்னு இருக்கு. உன்னைதான் வழிபடுறது, உன்னைதான் வேணும்னு நாடி ஜீவன்கள்லாம் வாழ்ந்துட்டு இருக்கு. இடை ஈர் போகா இளமுலையாளை ஓர்புடையீரே. ஈஸ்வரன் அதை அட்ரெஸ் பண்றார். ரொம்ப லட்சணமா ஸ்ரைன பாவத்தோட அழகா இருக்கக்கூடிய உமையம்மைய ஒரு பாகத்துல கொண்டிருக்கிற ஈசனே, புள்ளிமான் உரி உடையீரே. புள்ளிமான்னு அந்த மான் புள்ளி டிசைனோட இருக்கிறதுன்னு எடுத்துக்கலாம், ஆனையோட தோல்னு எடுக்கலாம். மான் அப்படின்னு போடுறது, கருமான் அப்படின்னு போடுறதுலாம் ஆனை. அதோட திக்கு ஸ்கின்ல அப்படி குட்டி குட்டி போர்ஸ் இருக்கிற ஆனையோட தோலை அவர் மான் தோல் போட்டுன்னு இருக்காருங்கிறது ரேரா வரும். புலித்தோல் அணிஞ்சுட்டு இருக்காருன்னு வரும், ஆனை தோல் போட்டுன்னு இருக்காருங்கிறது தான் நிறைய வரும். மான் உரி உடையீரே உம்மை ஏத்துதும் ஓத்தூர் சடையீரே உமத்தாளே. உம ஸ்துதி பண்ணி அவனுடைய திருப்பாதங்கள்ங்கிறது அவருடைய பிரசன்ஸ் தான். அது நம்ம பிசிக்கலா அதோ அதனால்தான் ஈசன் உருவமா லிங்க ரூபத்துல எழுந்தருளிட்டார். அவருக்கு கை கால் அப்படியெல்லாம் எதுவும் இல்லாம இருக்கும்படியா. ஈசன் அவருடைய பிரசன்ஸ், அதையே நாடி அதையே நாம் வணங்குவோம். உம்மை ஏத்துதும் ஒத்தூர் சடையீர். ஓகே, உம தாளே.
உன்னோட திருப்பாதத்தையே ஸ்துதி பண்ணி உன்னோட பிரசன்ஸையே ஸ்துதி பண்ணி அதையே நாடுறோம். உள் வேர் போல நொடிமையினால் திறம் கொள்வீர் அல்குல்வோர் கோவணம். ஈசன் வந்து வஸ்திரமா வந்து என்ன போட்டு இருக்கார் அப்படின்னாக்கா ஒரு கௌபீனத்தை தான் கட்டின்னு இருக்கார். அவர் எழுந்தருளி இருக்கிற அந்த ஸ்தலத்தோட வர்ணனை உள் வேர் போல நொடிமையினால் திறம் கொள்வீர் அல்குல் ஓகே கோவணம் வாழைக்கனி தேஞ்சொரி ஓத்தூர். வாழை பழங்கள்லாம் வந்து வாழை கொள்ளையில நல்லா செழிச்சு வளர்ந்து அதுலேருந்து இனிமையான ஜூஸ் அப்படி கொட்டுறதாம். அது மரத்திலேயே பழுத்து அப்படி இருக்கிற ஓத்தூர்ல எழுந்தருளி இருக்கிற கல்வீரே. இது தப்பா படிக்கிறேனோ? எத்தனாவது பாடல்? கரெக்ட், அதுதான் 3வது பாடல் தானே. உள்வேர் போல நொடிமையினார் திறம் கொள்வீர் அல்குல்வோர் கோவணம். ஓகே, இதுதான். ஈசன் வந்து அதான் கௌபீனத்தை தான் வஸ்திரமா அணிஞ்சிட்டு இருக்கிறவர் தம்மை அன்போட வழிபடுறவர்களுடைய ஹிருதயத்தெல்லாம் வந்து திருடிக்கிறவர் கல்வீர். அந்த வாழை மரங்கள்லாம் செழிச்சு வளர்ந்து அதுலேருந்து இனிமையான ரசம் அப்படி கொட்டக்கூடின ஓத்தூர் ஸ்தலத்துல எழுந்தருளி இருக்கிறவர். உள் வேர் போல நொடிமையினார் திறம் கொள்வீர். அவருக்கு வந்து ஹி நோஸ் பீப்புள். யார் வந்து எந்த பாவத்தோட தன்னை வந்து வழிபடுறா, வெளியில வந்து என்ன சரியை காட்டிக்கிறா அப்படிங்கிறது வேற, ஆந்தரிகத்துல என்ன பாவத்தோட அவரை நாடுறாங்கிறத வந்து நல்ல வண்ணம் அறியறவர் இந்த ஓத்தூர் ஈசன். நம்ம முத்துசுவாமி தீட்சிதர் வரலட்சுமியை ஸ்துதி பண்றத பாவனா பேத சதுரே அப்படின்னு வார்த்தையா போடுவார். அதேதான் அது. ஆந்தரிகத்துல என்ன இருக்கு, என்ன பாவத்தோட அந்த அடியார்கள் வந்து நாடுறாங்கிறத வந்து நல்ல வண்ணம் அறிஞ்சவர் அந்த ஓத்தூர் ஈசன். உண்மையா நாடுறவர்களுக்கு அவளோட ஹிருதயத்தை எடுத்துட்டு அவளுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய கல்வர். தோட்டி அடுத்த பாடல். தோட்டீரே துத்தியை தலை நாகத்தை ஆட்டீரே. ஈசன் ஒரு உமையம்மைய இடபாகம் கொண்டதுனால இடக்காதுல வந்து தோடு போட்டு இருக்கிறவர் படம் எடுத்து ஆடக்கூடிய பாம்பை தான் விரும்பி ஆபரணமா அணிஞ்சுட்டு இருக்கார். ஆட்டுறாருன்னா அவர் ஒன்றும் கண்ட்ரோல் பண்ணலை, அப்படி மேல எல்லாம் போட்டுன்னு இருக்கார். ஃபுல்லா அதான் ஆபரணமா போட்டின்னு இருக்கார். அடியார் வினை ஓட்டீரே. தன்னை வழிபடக்கூடிய அடியவர்களுடைய இந்த பதிகமே வந்து வினை நீர்க்கும் பதிகமாவே அமையறது. அதான் ஃபைனல் கடைக்காப்பையும் அப்படிதான் முடிக்கிறார். தன்னை நாடி வரக்கூடிய அடியவர்களுடைய வினைகள் எல்லாத்தையும் போக்குறவர். உம்மை ஏத்துதும் ஓத்தூர் நாட்டீரே அருள் நல்குமே. உன்னுடைய வைபவம், உன்னுடைய வினை தீர்க்கும் தன்மையை அடைஞ்சு நாங்கள்லாம் வந்து உன்னுடைய திருப்பாதத்துல சமர்ப்பணம் பண்றோம்ப்பா. எங்களுக்கெல்லாம் வந்து உன்னுடைய கிருபையை கொடு, எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணு, அருள் நல்குமே. குழையார் காதீர் கொடுமழு வாட்படை உழையாள் வீர் திரு ஓத்தூர். உழையாழ்வீர் திரு ஓத்தூர் பிழையா வண்ணங்கள் பாடி நின்று ஆடுவார் அழையாமே அருள் நல்குமே. ஃபர்ஸ்ட் போன பாடல்ல வந்து தோடு போட்டு இருக்கிறவர்னு, இங்க வந்து குழை போட்டு இருக்கிறவர். வலது காதுல குழை போட்டு இருக்கார், இடது பாகத்துல தோடு போட்டு இருக்கிறவர். குழையார் காதீர், திருப்தியா வலது காதுல குழை போட்டு இருக்கிறவரே கொடு மழுவாட்படை. திருப்பி அதேதான், அடியார்களுடைய வினைகள் எல்லாம் போக்குறதுக்கு தன்னுடைய கையில வந்து ஷார்ப்பா இருக்கிற அந்த மழு வாழ்படையை ஏந்திட்டு இருக்கிறவர். உழையாழ்வீர் பாம்பு, இது சாரி புலி. அதை வந்து ஆழ்வீர்னா அவர் என்ன ஒன்றும் பண்ணல, அந்த தாருகாவர்த்த ரிஷிகள் ஏவினது இவரை கொல்லணும்னு வந்ததோட தோல் எடுத்து போட்டு இருக்கிறவர். திரு ஓத்தூர் பிழையா வண்ணங்கள் பாடி நின்று ஆடுவார். திரு ஓத்தூர்ங்கிற ஸ்தலத்துல எழுந்தருளி இருக்கிறவர். அவருடைய தன்மையை வந்து ஒரு நாளைக்கு ஒரு பிரேக் இல்லாம அவர்கிட்ட ஒரு கண்டினியூஸ் கனெக்ஷனோட இருந்து பிழையா வண்ணங்கள் பாடி நின்று ஆடுவார். அந்த ஈசன் கிட்ட
பர்மனன்ட் கனெக்ஷன் வச்சுட்டு அவரை பாடி ஆடி ஸ்துதி பண்ணி வழிபாடு பண்ணக்கூடிய அடியவர்கள்லாம் வந்து உன்னை அன்போட கூப்பிடுறாப்பா, அவளுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணு. திருப்பி போன பாடலையும் அருள் நல்குமே, இங்கேயும் அருள் நல்குமே. உன்னை பாடி ஸ்துதி பண்ற அடியவர்களுக்கெல்லாம் வந்து கிருபை பண்ணுப்பா. மிக்கார் வந்து விரும்பிய பலியிடத்தக்கார் பலியிட தக்கார் தம் மக்களீர் என்று உள்காதார் உளரோ. மிக்கார் வந்து விரும்பி பலியிட, பல பேர் வந்து அந்த ஈசனுக்கு வந்து பல சமர்ப்பணங்கள் பண்றா. நைவேத்தியங்கள் என்னெல்லாமோ அவளுக்கு இருக்கிறதெல்லாம் வந்து ஈசனுக்கு அன்போட சமர்ப்பணம் பண்றா. அந்த ஸ்தலத்துல அன்போட தக்கார் தம் மக்களீர் என்று உள்காதார் உள்ளை. அது அந்த வழிபடுற அடியார்களுக்கெல்லாம் வந்து அப்படி ஒரு கனெக்ஷன் அந்த ஈசன்ட்ட. தன்னுடைய அப்பா மாதிரி தன்னை வந்து எல்லா விதத்திலையும் ப்ரொடெக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற அந்த அன்பு பாவத்தோட வழிபாடு பண்றா. அவளோட ஈஸ்வருடைய கிருபைக்கு வந்து பாத்திரமாக கூடின யோக்கியத்தை இருக்கிறவர்கள் தக்காரவர்கள் தம் மக்களீர் என்று உள்காதார் உளரோ. நாங்கெல்லாம் உன்னை சேர்ந்தவன், உன்னை குழந்தை மாதிரி இருக்கிறவா அப்படின்னு நினைக்காத யாராவது இருப்பாளோ, அவரோட பிரசன்ஸ் அப்படி இருக்குன்னு அர்த்தம். அந்த ஈசன் வந்து தன்னை நாடி வரவாளுக்கெல்லாம் அப்படி ஒரு அடைக்கலம் கொடுக்குறவரா இருக்கார். அதனால உன்னை வழிபடுற வாழ்க்கெல்லாம் வந்து உங்ககிட்ட அப்படி ஒரு க்ளோஸ்னஸ் தே ஃபீல் அந்த ஈசன் கிட்ட. திரு ஓத்தூர் ஈசனே நக்கீரே அருள் நல்குமே. திக் அம்பரனா, he is that பொருள், he is that thing which cannot be covered by anything. அப்படி இருக்க அகண்டமா இருக்கக்கூடியவர். அது ஒரு பர்டிகுலர் ஷேப் அண்ட் ஃபார்ம் எல்லாம் கிடையாது, டைம் அண்ட் ஸ்பேஸ்ல. அப்படி அகண்டமா இருக்கக்கூடிய ஓத்தூர் ஈசா, உன்னை வழிபடுறவர்களுக்கு நீ வந்து கிருபை பண்ணணுமே, அருள் நல்குமே. அடுத்த பாடல், 7வது பாடல். தாதார் கொன்றை தயங்கு முடி உடை நாதா என்று நலம் புகழ்ந்து ஓதாதார் உளரோ. திருப்பி திருப்பி அவருக்கு அந்த பிரசன்ஸுக்கு போனாக்க அந்த ஈசன் வந்து அப்படி அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ற விதமா இருக்கார். இவரை நாடாதவர்கள் யாருமே இல்லையே, எல்லாரும் பை தேர் வெரி நேச்சர் தே வாண்ட் திஸ் ஒன்லி அப்படிங்கிறது திருப்பி திருப்பி அவருக்கு வந்து அது வந்துனே இருக்கு. அந்த மகரந்த பொடிகள்லாம் அப்படி கொட்டுறதாம், நிறைஞ்சிருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷா பூத்திருக்கிற கொன்றை புஷ்பத்தை கீழே அப்படி இறக்கி விட்டுட்டு நீண்டு தொங்கக்கூடிய ஜடையில வந்து தரிச்சுட்டு இருக்கார். தயங்கு முடிவுடை நாதா என்று நலம் புகழ்ந்து ஏத்தாதார் உளரோ. உன்னை பார்த்து இப்படி கொன்றைய தலையில தரிச்சுட்டு இருக்கிறவனே அப்படின்னு உன்னுடைய தன்மைகளை ஸ்துதி பண்ணாதவா யாராவது இருக்காளோ அந்த லோகத்துல அப்படின்னா, அந்த அந்த பிரசன்ஸுக்கு ஆட்படாதவர்கள் எல்லாருக்கும் அந்த அந்த பொருள் தான் வேண்டிருக்கு, எல்லாரும் அவருக்கு தான் ஆட்படுறா, அதை தான் நாடுறா அப்படிங்கிற அர்த்தம். உன்னை ஸ்துதி பண்றா அப்படி புகழாதவர்கள் இருக்காளோ. திரு ஓத்தூர் ஈசா ஆதிரே அருள் நல்குமே. திருப்பியா எல்லாத்துக்கும் ஆதி பொருளா இருக்கக்கூடிய ஓத்தூர் ஈசா, உன்னை வழிபடுறவர்களுக்கெல்லாம் நீ வந்து கிருபை பண்ணுப்பா, அருள் நல்குமே. என்றான் இம்மலை என்ற அரக்கனை வென்றார் போலும் விரலினால். ராவணன் என்ன பெரிய கைலை மலை, என்னோட வலிமைக்கு அப்பாற்பட்டு இந்த லோகத்துல என்ன இருக்கு, என்னால சாதிக்க முடியாத காரியம் என்ன இருக்கு இந்த உலகத்துல அப்படிங்கிற அந்த ஒரு இருமாப்போட வந்து கைலை மலையை பெயர்த்து எடுத்த ராவணனை வென்றார் போலும் விரலினால் ஜெயிச்சார். எப்படின்னா தன்னோட இடது கால் கட்ட விரல்னால. அந்த அவனே மலைக்கு கீழே சௌரியமா கீழே போய் பெயர்த்து எடுத்து கீழே மாட்டின்டான். இடது கால் கட்ட வரலால அப்படி மயில் தான் அந்த மலையை அப்படி லைட்டா நசுக்கினார், கீழே அப்படியே நசுங்கி போயிட்டார் ராவணன். வென்றார் போலும் விரலினால் ஒன்றார் மும்மதில் எய்தவன் ஓத்தூர் என்றார் மேல் வினை ஏகுமே. இன்னொரு அக்கேஷன் இது, ராவணனுக்கு சிக்ஷை கொடுத்தது. அப்புறம் திரிபுராசுரர்களோட 3 புறங்களையும் மதிலோட கூடின, அதாவது அவ ரொம்ப சாமர்த்தியமா நல்ல செக்யூரிட்டி
அம்சங்கள்லாம் நன்னா கன்சிடர் பண்ணி கட்டப்பட்ட ஊரு அப்படின்னு சொல்லும்படியா மதிலோட கூடின 3 புறங்களையும் வந்து எரிச்சு பொசுக்கினவர். இந்த ஓத்தூர்ல எழுந்தருளி இருக்கிற ஈசன் அப்படின்னு அவருடைய வினை கிளென்ஸ் பண்ணக்கூடிய தன்மையை நினைச்சு ஸ்மரிச்சு அவரை வழிபடக்கூடியவர்கள் மேல் வினை போயிடுமே. திரிபுர தகன மூர்த்தியா ஓத்தூர்ல ஈசன் எழுந்தருளி இருக்கார், ராவணனுக்கு சிக்ஷை கொடுத்த மூர்த்தியா ஓத்தூர்ல எழுந்தருளி இருக்காருன்னு இந்த ஈசனை வழிபட்டாலே அவ மேல இருக்கக்கூடிய பிராரப்த கர்ம வினைகள்லாம் வந்து தீரறது. நன்றா நான் மறையானோடு மாலுமாய் சென்றார் போலும் திசை எல்லாம் ஒன்றாய் ஒள் எரியாய் மிக ஓத்தூர் நின்றீரே. அதான் நான் மறையான் 4 வேதங்களையும் தன்னுடைய 4 முகங்கள்னால ஓதக்கூடின பிரம்மாவும் மால் மகாவிஷ்ணுவும் அவளுக்கு முன்னால ஒரு ஒளி வடிவமா ஆவிர்பவிச்ச அந்த ஈசனை, அக்னி ஸ்தம்பமா இருந்த ஈசனை வந்து மேல கீழே எல்லா இடத்துலயும் போய் டைம் அண்ட் ஸ்பேஸ்ல எங்க போனாலும் தேடினா அவரை வந்து கண்டுபிடிக்க முடியல. சென்றார் போலும் திசையெல்லாம் ஒன்றாய் ஒள் எரியாய். அவெல்லாம் போய் தேடுறா, அவளுக்கு முன்னால ஒரு ஒளி வீசக்கூடின அக்னி வடிவமா வந்து ஆவிர்பவிச்ச அந்த ஈசன் மிக ஓத்தூர் நின்றீரே உமை நேடியே. திருவோத்தூர்ல நீர் எழுந்தருளி இருக்கீர், ஆனா வந்து பிரம்ம விஷ்ணுக்கள் உம்ம நேடி நேடுறதல்ங்கிறது தேடுதல். உன்னை நேடிண்டு அவ வந்து பல திக்குகள்லயும் போய் உன்னோட பிகினிங் எண்ட பார்க்கணும் தேடிண்டு போனாலே, நீர் வந்து ஓத்தூர்ல இப்படி இனிமையா ஈஸியா எழுந்தருளி இருக்கீரே. காரமன் கலிங்கத்துவர் ஆடையார் தேரர் சொல் அவை தேரன்மின். இந்த வஸ்திரம் போட்டுக்காம இருக்கக்கூடியவர்கள், கருப்பு நிறத்தோட இருக்கிறவ, வெயிலே இப்படி இருந்து டேண்ட் ஸ்கின்னா இருக்கிறவா, வஸ்திரம் போட்டுக்காம இருக்கிறவா, அது சமண மதத்தை சேர்ந்தவா. இந்த கலிங்கத்தர் இடுப்புல மட்டும் ஏதோ வஸ்திரம் மாதிரி சுத்தின்னு இருக்கிறவா, துவராடை அணிஞ்சின்னு இருக்கிறவா, காஷாய வஸ்திரம் அணிஞ்சிருக்க, அது இந்த புத்த மதத்தை சேர்ந்தவர்கள். தேரர் சொல் அவை தேரன் மின். அவெல்லாம் வந்து அனுபவமற்றவர்கள், அவளுடைய வாக்க வந்து ரொம்ப பெருசா எடுத்துக்காதீங்கோ, அதுக்கு ஒன்னும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்கோ. தேரன் மின் ஓர் அம்பால் எயில் எய்தவன் ஓத்தூர் சீரவன் கடல் சேர்மினே. திருப்பி அதே திரிபுர தகனமூர்த்தி ஒரே ஒரு அம்பு, அக்னி அம்பா அப்படி அந்த வில்லுல கோத்து அப்படி எய்தார். 3 புறங்களும் வந்து எரிஞ்சு பொசுங்கி போயிடுத்து. ஓர் அம்பினால் எய்தவன் ஓத்தூர். அப்படி நம்மளுடைய மும்மலங்களையும் தீர்க்க வல்ல அந்த ஈசன் திரு ஓத்தூர்ல எழுந்தருளி இருக்கார். அவனுடைய சீர்மை வாய்ந்த திருப்பாதங்களையே வந்து அடைஞ்சு அதையே வழிபடுங்கோ, அதுக்கே ஆட்படுங்கோ. குறும்பை ஆண் பனையின் குலை ஓத்தூர் அரும்பு கொன்றை அடிகளை. அப்படி ஃப்ரெஷ்ஷா எதழ் விட்டு பூத்து இருக்கக்கூடிய கொன்றை புஷ்பங்களை வந்து சூடின்னு இருக்கிற ஈசன் திரு ஓத்தூர்ன்ற ஸ்தலத்துல எழுந்தருளி இருக்கிறவர். அவரை வந்து குறும்பை ஆண் பனை மரங்கள்லாம் வந்து பழம் ஈனும்படியா, குறும்புங்கிறது வந்து பிஞ்சு, அது வளர்ந்தாக்க அது வந்து காய் அப்புறம் பழமாறுது, பனங்காய் பழமாகிறது. இந்த ஆண் பனை மரங்கள்லாம் வந்து அந்த குறும்பை ஈனும்படியா, அந்த காயோட பிஞ்சு காய் ஈனும்படியா இந்த ஓத்தூர் ஈசனை வந்து ஸ்துதி பண்ணி, கொன்றை சூடிய அந்த அடிகளை ஸ்துதி பண்ணி பாடப்பட்ட இந்த பதிகம். பெரும் புகழியுள் ஞான சம்பந்தன், ரொம்ப பெருமை வாய்ந்த புகழிங்கிற சீர்காழியை சேர்ந்த ஞான சம்பந்தன் வாக்கால வந்த இந்த சொல் மாலை விரும்புவார் வினை வீடே. இந்த பதிகத்தை வந்து இந்த பதிகத்துக்கிட்ட விருப்பம் உள்ளவர்களுடைய வினைகள் எல்லாமே போயிடுறது. இந்த ஈசனை வழிபட்டாக்க போறதுங்கிறது ஒவ்வொரு அடியிலையும் சொல்லின்னு வந்தார். இந்த பதிகத்தோட கடைக்காப்பா இந்த பதிகத்தை விரும்புபவர்களுடைய வினைகள்ல இருந்து எல்லாரும் அவெல்லாம் வந்து ஃப்ரீ ஆயிடுறா. அதான் வந்து ஓத்தூர் ஸ்தலத்தோட பதிகம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்னைக்கும் அந்த ஸ்தலத்துல வந்து கோவில்ல ஸ்தல விருட்சம் வந்து பனைமரம் தான். கோவிலுக்குள்ள இருக்கிற அந்த பனை மரம் வந்து பாதி ஆண் பனையாவும் பாதி பெண் பனையாவும் இருக்கு. ஒரு பக்கம் மட்டும் ஏதோ கொலை வரும், ஒரு பக்கம் வந்து வராது அப்படிங்கிற மாதிரி ஒரு பனைமரம் அந்த ஸ்தலத்துல ஸ்தல விருட்சமா இருக்கு. பெரிய புராணம் எங்க இருக்கு சாரதா? செய்யாறு நதிக்கரை. நம்ம திருச்சியில இருந்து போறச்ச காஞ்சிபுரத்துக்கு முன்னாடியே வரும், சவுத்துல. சரி. செய்யாறு நதிக்கரையில இருக்கு. செய்யாறுங்கிறது இப்ப ஊர் பேரா ஆக்கிட்டா இல்லையா, அது பக்கத்துலயே வரும். அதே அது ஆல்மோஸ்ட் செய்யாறு தான், அதுக்கு ரொம்ப பக்கத்துலயே வரும், அவுட்ஸ்கர்ட்ஸ்லயே. இது 2877 பாடல். விரும்பு மேன்மை திருக்கடைக்காப்பு அதனில் விமலர் அருளாலே குறும்பை ஆண்பனை ஈனும் என்னும் வாய்மை குலவுதலால் நெருங்கும் ஏற்று பனை எல்லாம் நிறைந்த குலைகளாய் குறும்பை அரும்பு பெண்ணை ஆகியிட கண்டாரெல்லாம் அதிசயித்தார். இந்த பதிகத்தை வந்து ஈசன் சந்நிதியில பாடம். அவர் எங்கேயோ வெளியில பயிர் பண்ணியிருக்காரு, அவர் தோட்டத்துல அந்த அடியார் பயிர் பண்ணின பனை மரங்கள் எல்லாம் வந்து பெண் பனைகளா மாறி அப்படியே கொலை கொலையா காய்ச்சி வந்து காய்கள்லாம் தொங்க ஆரம்பிச்சுடுத்து. இந்த பதிகம் பாடி சமர்ப்பணம் பண்ணினோடனே பாக்குறவா எல்லாரும் ரொம்ப ஆச்சரியப்பட்டா. சீரின் மண்ணும் திருக்கடை காப்பு எற்றி சிவனார் அருள் பெற்று பாரில் நீடும் ஆண்பனை முன் காய்த்து பழுக்கும் பண்பினால் நேரும் அன்பர்தம் கருத்து நேரே முடித்து கொடுத்து அருளி ஆறும் உலகை திருத்தொண்டர் போற்ற அங்கன் இனிது அமர்ந்தார். அப்படி அந்த பதிகத்தோட திருக்கடை காப்புல வந்து ஈசனை ஸ்துதி பண்ணி ஈசனுடைய கிருபைக்கு பாத்திரமாகி ஆண் பனைகள்ல இருந்து பழங்கள்லாம் வந்ததுனால அந்த அவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணின அடியாருடைய சங்கல்பம் நிறைவேறிச்சு. முடித்து கொடுத்து அருளி ஆறும் உவகை திருத்தொண்டர். அவருக்கு ரொம்ப திருப்தியாச்சு, ரொம்ப சந்தோஷப்பட்டார் அந்த அடியார். அவ எல்லாரும் அங்க இருக்கிறவாள்லாம் வந்து நமஸ்காரம் பண்ண ஸ்துதி பண்ண அங்க கொஞ்ச நாள் அப்படியே தங்கி இருக்கார். தென்னாட்டு அமன் மாசு அறுத்தார்தம் செய்கை கண்டு திகைத்த அமனர் அந்நாடு அதனை விட்டு அகழ்வார். சிலர் தம் கையில் குண்டிகைகள் என்ன ஆவன மற்ற இவை என்று தகர்ப்பார். இறைவன் ஏறுயர்த்த பொன்னார் மேனி புரிசையான் அன்றே என்று போற்றினார். அதாவது மதுரை பாண்டி நாட்டுல போய் சமணர்கள் எல்லாம் வாதத்துல ஜெயிச்சு சைவம் வந்து, அதாவது வேதத்தை ஒட்டின அந்த சைவ மதம் தான் உண்மையான மார்க்கத்தை காமிக்கிறதுன்னு பப்ளிக்கு எல்லாம் நாட்டின அந்த சம்பந்த பெருமான் இங்க வந்து இப்படி ஒரு வைபவம் பண்ணின்னு அதை பார்த்துட்டு அங்க அந்த ஸ்தலத்துக்கிட்ட வாழ்ந்துட்டு இருந்த சமணர்கள்லாம் வந்து எல்லாரும் இந்த மதத்தை வந்து ஒத்துக்க ஆரம்பிச்சுட்டா. திகைத்த அமனர் அந்நாடு அதனை விட்டு அகழ்வார். சில யாருக்கு ஏத்துக்க முடியலையோ அவெல்லாம் அங்கேருந்து போயிட்டா. மிச்ச பேர்லாம் வந்து அவ கையில இருக்கிற ஜலபாத்திரத்தை, அதாவது அவளோட சம்பிரதாயமா இருக்கக்கூடிய அந்த கமண்டலு ஜலம் அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு இதெல்லாம் வந்து வாட் இஸ் இட் வர்த், அதாவது நம்ம ஃபாலோ பண்ற மார்க்கம் வந்து நம்மளுக்கு எந்த விதத்துல பயன் தர போறது அப்படின்னு அது எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ரிஷபத்வஜம் வச்சுருக்கிற ஈசனுடைய திருமேனி பொன்னார் மேனி புரிசடையால் தங்கம் மாதிரி ஜொலிக்க கூடின ஜட்டையை தரிச்சுருக்கிற ஈசனுடைய திருப்பாதங்களையே வந்து நமஸ்காரம் பண்ணி, அதாவது ஈசனை ஒத்துண்டு இது இந்த மதம் மாறுறதுங்கிறதெல்லாம் ஒண்ணு மாற்றம்ங்கிறது வந்து ஆக்சுவலா ஹிருதயத்துல இருக்கிறது. அந்த அதாவது ராங் அண்டர்ஸ்டாண்டிங் போகிறது, அவ்வளவுதான். இந்த மதம் அந்த மதம் ஆக்சுவலி நத்திங் இஸ் அ வாட்டர் டைட் கம்பார்ட்மெண்ட். எல்லா மதமும் வந்து அந்த பரம்பொருளுக்கு வழிகாட்டுறதுதான் மதம்னு பேரு. நான் ஒரு கிராஸ் லிமிட்டட் பீயிங்கா இருக்கேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து அந்த லிமிட்டேஷனை கடந்து போறதுக்கு வழிகாட்டக்கூடியதுதான் அந்த மார்க்கத்துல ஒண்ணும் இல்லை. அதுல
எவ்வளோ சின்சிரிட்டி இருக்கு, எவ்வளோ கமிட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஈசன் வந்து எந்த மார்க்கத்துல சஞ்சாரம் பண்ற எல்லா ஜீவனுக்கும் அனுகிரகம் பண்றார். அவ தன்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த தப்பான பழக்க வழக்கங்கள் அது எல்லாத்தையும் மாத்திண்டு அந்த பரம்பொருளை ஒத்துண்டு அதுக்கு நமஸ்காரம் பண்ணி அதே ஏத்துண்டா அப்படின்னு அங்க அந்த ஸ்தலத்துல இருக்கிற சமணர்கள். பிள்ளையார் தம் திருவாக்கில் பிறத்தலால் அத்தாளமும் தாளமும் முன்பு உள்ள பாசம் விட்டு அகல ஒழியா பிறவிதனை ஒழித்து கொள்ளும் நீர்மை காலங்கள் கழித்து சிவமே கூடினவால் வள்ளலார் மற்றும் அவர் அருளின் வாய்மை கூறின் வரம்பு என்னாம். சேக்கிழார் பெருமான் அப்படி அனுபவிக்கிறார் சம்பந்த பெருமானோட வைபவத்தை. அவர் வந்து இந்த பதிகம் பாடும்போது அந்த பனைமரத்தை வச்சு பாடினார் இல்லையோ, ஆண் பனை குறும்பு ஈனும் அப்படின்னு சொல்லி அந்த பனைமரத்தை வந்து வச்சு அவர் வாக்குல அந்த பனைமரம் மென்ஷன் வந்ததுனால தாளம்ங்கிறது வந்து இது சம்ஸ்கிருத பதம். தாள விருட்சம் அப்படின்னு பனைமரத்தை நம்ம தமிழ்ல பனைமரம்னு சொல்றது, சம்ஸ்கிருதத்துல தாள விருட்சம்னு சொல்றது. அவர் வாக்குல வந்து அந்த பனைமரத்தோட மென்ஷன் வந்ததுனால அந்த மரமும் ஒரு ஜீவன் தானே, அது நான் மரம்னு நினைச்சிட்டு இருக்கிற ஜீவன், அதுக்கு வந்து அந்த ஐடென்டிபிகேஷன் எல்லாம் போயிடுதான். அதனுடைய பாசமெல்லாம் நீங்கி இந்த மரமா பிறந்த ஜென்மா அதுக்கப்புறம் திருப்பி இனிமே ஜென்மாவே இல்லாம ஈசன் திருப்பாதத்தை அடையும்படியா அந்த மரங்கள்லாம் வந்து முக்தி அடைது. அது மரமா இருந்து ஈசனுக்கு காய்ச்சி என்ன சமர்ப்பணம் பண்றதுக்கு இருக்கோ அந்த பழங்கள்லாம் அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் அந்த மரத்தோட ஜென்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் முக்தி அடையும்படியா எல்லாம் மெச்சூர் ஆயிடுதான் அந்த மரங்கள்லாம், அந்த ஜீவன்லாம். மரம்ங்கிற ஜீவன் ஒழியா பிறவிதனை ஒழித்து கொள்ளும் நீர்மை காலங்கள் கழித்து சிவமே கூடினவாள். அந்த மரமா இருக்கக்கூடிய ஜென்மா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈசனியே அடையும்படியான முக்தி பேற்றை அடைந்தது அந்த மரங்கள். வள்ளலார் அப்படி தன்னோட ஈசனுக்கு தன்னோட வாக்குன்னா அவர் அது இண்டிவிஜுவல் வாக்குல இப்ப இனிமேதான் பாட போறாரு இளம்பையன் கோட்டூர்ல. ஈசனுக்கு அப்படி ஒரு சமர்ப்பண பாவத்துல இருக்கிற ஜீவனா இருந்ததுனால, தன்னோட இண்டிவிஜுவல் சென்ஸ் துளி கூட இல்லாம இருந்ததுனால அவருடைய வாக்குக்கு இந்த வைபவம், அவருடைய வாக்குனால எதோட பேரை சொல்றாரோ அந்த ஜீவனுக்கே முக்தி கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா அவருடைய வாக்கோட வரம்பு என்னன்னு எப்படி சொல்றது, அவர் வாக்குக்கு என்ன லிமிட்டேஷன்னு எப்படி சொல்றது. அதான் அந்த வாக்குனால என்னதான் நடக்காது, வாக்குல எது வந்தாலும் எல்லாமே வந்து நடந்துடும் அப்படிங்கிற மாதிரி, அதான் சத்திய வாக்கு அப்படின்னு சேக்கிழார் பெருமான் வந்து அவரோட வைபவத்தை அனுபவிக்கிறார். அங்கண் அமரர் பெருமானை பணிந்து போந்து ஆடு அரவின் உடன் பொங்கு கங்கை முடிக்கு அணிந்தார் மகிழும் பதிகள் பல போற்றி மங்கை பாகர் அமர்ந்து அருளும் வயல் மா கரலை வழுத்தி போய் கொங்கு மலர் நீர் குரங்கனில் முட்டத்தை சென்று குறுகினார். அப்புறம் அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டார். அந்த ஸ்தலத்துல இருந்து ஓத்தூர்ல இருந்து கிளம்பி இன்னும் கங்கையை தலையில தரிச்சுட்டு இருக்கிற ஈசன் எழுந்தருளி இருக்கும் பல ஸ்தலங்கள்லயும் அவரை போய் ஸ்துதி பண்ணிட்டு அப்படி தொண்டை நாட்டுக்கு போறார். நம்ம அல்லாத தொடர்ந்து பார்ப்போம். திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.